மோட்டர் ஆஃப் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் தான் தண்ணி வீணாக போகிறது. மெயின்டெனன்ஸ் காசு கட்டால் யாரும் தர்றதே கிடையாது. சொல்லுங்கள் சார். என்ன தம்பி, வீடெலாம் செட் ஆச்சுங்களா? செட் ஆகிட்டே தான் இருக்குது. ஏதாவது வேணா சொல்லுங்கள் தம்பி, கீழே நம்ம கடை தான் இருக்குது. தண்ணிக்கு என்ன வேணால் சொல்லுங்கள், பசங்களை விட்டு போட சொல்கிறேன். சரிங்க சார், சொல்கிறேன். அப்புறம் தம்பி வேறு என்னாச்சியும்? சார் ஃபோன். சரிங்க தம்பி. சொல்லு. சாரிடா, நான் பணம் ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கல. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறியா? நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன். நான் தான் 12ஆம் தேதி வேணும்னு சொன்னேன்ல. நான் ட்ரை பண்ணேன்டா, கிடைக்கல. நான் என்ன பண்ணுறது சொல்லு. நீ சம்பாதிக்கிற, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, அதானே இப்படி பண்ணுற? ஏன் இப்படிலாம் பேசுகிற? காலேஜ் படிக்கும்பொழுது பணம் ஒரு பிரச்சனையாகவே இல்லை. பட் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்பா 1000 கேள்வி கேட்குறாரு. அவரை சமாளிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருக்கேன், அவள் எப்படியோ அரேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கா. அவள் கொடுத்தோடனே உனக்கு கொடுத்துறேன், சரியா? அப்புறம் ரூம் எல்லாம் செட் ஆயிடுச்சா? கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிட்டு இருக்கு. வித்யா, அம்மா தோ வரமா, துணிக்காய போட்டுட்ருக்கேன். அம்மா கூப்பிட்டாங்க. வாட்ஸ்அப் டிபி பார்த்தேன், செமையாக இருந்தது. தேங்க்யூ. சரி, ஓகே, நீ கிளம்பு, உனக்கு வேற இன்டர்வியூக்கு டைம் ஆகுது. சரிடி. லவ் யூ. பை. லவ் யூ டூ. பாய். ஹலோ. எங்கே இருக்க? சொல்லு அபி, அதான் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கேன். ஏய், நாளைக்கு வேணாம், நாளன்னைக்கு நம்ம படத்துக்கு போகலாம். ஏய், நான் எப்போ உன் கூட படத்துக்கு வரேன்னு சொன்னேன்? அதான் அன்னைக்கு பேசுகிறப்ப வரேன்னு சொன்னீங்க. நான் ட்ரை பண்ணுறேன்னு தானே சொன்னேன். நான் எப்போ வரேன்னு சொன்னேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வர. நான் டிக்கெட் புக் பண்ணுறேன். பாய். இது ட்ராவல் காம்பஸ் தானே? எஸ். ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ? இன்டர்வியூ கோயிங். யூ மே பி சீட்டட் தேர். ஓ, அப்படிங்கிறீங்க. ஹாய், ठीक है? Hi, I'm Abhi. Double 940 176. Excuse me, ma'am. Yes. I am here for an interview. Your name? Karthik. Just a minute, Karthik. Okay, just go and wait there. Thank you, ma'am. கண்டுக்கவே மாட்றா. இதுக்கு பார்க்காம இருந்திருக்கலாம். வந்துட்டான்டா வில்ல. பஸ் அப்படி உட்காருங்க, அடுத்தது நான். Abhi, you can go in now.
உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசினதில் உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என்ன ரொமான்ஸா? சச்சா, ஃப்ளர்ட்லாம் இல்லை, உண்மையிலேயே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஐயோ முடியல. நாளைக்கு நீ ஃப்ரீ தானே? பேசி 2 hours கூட ஆகல, அதுக்குள்ள சாருக்கு மீட்டிங்கா? சரி, மீட் பண்ணுறதா இருந்தா எங்கே மீட் பண்ணலாம்? பலாசோ. நாளைக்கு நூன் ஷோ. தோடா மூவிலாம் ஒன்றும் வேணாம், வேணும்னா பார்க் அந்த மாதிரி பார்க்லேயே மீட் பண்ணலாம். ஓகே, எந்த பார்க்? ஹாய், சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை ஜஸ்ட் இப்போ தான் வந்து ஒரு 10 minutes ஆகுது. ஓ, ஃப்ரெண்டு ஒருத்தன் ரூமுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான், வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதான் நான் கூட உங்களுக்கு கால் பண்ணேன், பட் நீங்கள் தான் அட்டன் பண்ணலை. இல்லை, அது டிரைவிங்கில் இருந்தேன், ஸோ கேட்கல. ஓ ஓகே ஓகே. சரி, அப்புறம் சொல்லுங்கள், மீட் பண்ணலான்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? இல்லை, எப்படியும் உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணியிருக்கோம், அதான் நானே வர சொன்னேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்டர்வியூ என்ன ஆச்சு? பேசுங்க. இல்லை, நீங்கள் ஏதோ இன்டர்வியூ என்னாச்சு? கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் பண்ணல. உங்களுக்கு? நான் செலக்டட் தான், பட் இன்னும் கொஞ்சம் நல்ல கம்பெனி பெட்டர் சேலரிக்கு ட்ரை பண்ணுறேன். ஓ, அப்போ நான் கிளம்புறேன். ஏன், என்னாச்சு? இல்லை, அம்மா தேடிட்டு இருப்பாங்க, நான் பக்கத்தில் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளையா? பக்கத்தில் ஜூஸ் காஃபி ஏதாச்சும் சாப்பிட்டு போகலாமே. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது பார்க்கலாம். அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஓ, பாய். பாய். ஹலோ அம்மா, வந்துட்டுருக்கேம்மா, வந்துட்டுருக்கேன். பாய். ஹலோ. ஹலோ, யாரு? மச்சான், நான் தான்டா தினேஷ் பேசுகிறேன். யார் நம்பர் இது? என் நம்பர் தான்டா, புதுசு. சரி சொல்லு, என்ன விஷயம்? மச்சான், எனக்கு விப்ரோவில் வேலை கிடைச்சிச்சுடா. ஏய், சூப்பர்ரா, செம்ம. அப்போ இன்னைக்கு சாயங்காலம் சரக்கச்சா ஆகிறோம். ஓகே மச்சான், எங்கே? பேசாமல் என் ரூமுக்கு வந்துரு, நான் புதுசாக ஒரு ரூம் மாறி இருக்கேன். அட்ரஸ் நான் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறேன். சரிடா. ஓகேடா, சரி, சாயங்காலம் நேரில் பார்த்து பேசிக்கலாம்ண்ணா. ஓகே மச்சான், பாய். ஓகே. ஏய், நீ எப்படா வந்த? பா, பேயின்னு பயந்துட்டேன்டா. நான் வந்தேன், கதவு திறந்தா இருந்தது, நீ உள்ளே இல்லை மச்சி. கால் பண்ணலான்னு பார்த்தேன், மொபைலில் நெட்வொர்க் இல்லை, அதான் வெளியே வந்தேன், நீயே வந்துட்ட. கதவை சாத்தி தானே வச்சேன். சரி, சரக்கு வாங்கிட்டு வந்தியா? ஊத்துறா. போதும் 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 போதும். ஏண்டா? தண்ணி போதண்டா, அதான் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, கஞ்சா போயில. இப்போதான் வேலை கிடச்சிச்சுல்ல. ஆமாம், எவ்வளோ தராங்க சேலரி? 25 CTC மச்சி, ஆனால் 22 டேக்கோம்டா. ஏய், அதை விடுறா, நீ என்ன மச்சான் இன்டர்வியூலாம் போயிட்டு இருந்தியே? இன்டர்வியூலாம் போயிட்டு தான்டா இருக்கேன், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. உனக்கு என்ன மச்சான் வித்யா இருக்கா? அப்புறம் மச்சி, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. யாரா அது? கடைசியாக ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன்ல, அங்கே தான் நம்பர் உஷார் பண்ணியிருந்தேன். மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு மச்சி. அடுத்தது மேட்ரு தான். ஏய், என்னடா சொல்கிற? இங்கே பாரு மெசேஜ். ஓ ஷிட். முட்டா, அந்த ஹவுஸ் ஓனர் வேறு சரியான. இது வேற கடுப்பை கலப்பிக்கிட்டு. சரி, நான் போய் துடைக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன். அது வரைக்கும் கொஞ்சம் கை கால் வச்சு சும்மா இருறா,
ம் என் சரக்கு எடுத்து குடிச்சிடாதடா. போடா. காதலனால் ஏமாற்றப்பட்ட இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. வடபழனியில் விபரீதம். ஹாய், ஐம் அபி. வடபழனியில் காதலித்து ஏமாற்றியதால் மனமுடைந்த இளம்பெண் தான் தங்கியிருந்த வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாள். உட்காருங்க. அடுத்தது நான். மதுரையை சேர்ந்த மணிகண்டன் விஜயலட்சுமி அவர்களின் மகளான ரம்யா பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அது டிரைவிங்கில் இருந்ததுனால கேட்கல. வடபழனியில் உள்ள 6 வெண்ணாளர் தெருவில் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தார். நான் புதுசாக ஒரு ரூம் மாறி இருக்கேன். அட்ரஸ் நான் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறேன். இவருக்கு ஜீவா என்ற நபருடன் நட்பு ஏற்பட்டது. நாளடைவில் நட்பு காதலாக மாறியது. ஜீவா ஏற்கனவே திருமணமானவர் என்றும் அவர் பல பெண்களை ஏமாற்றி வந்தார் என்பதும் ரம்யாவுக்கு தெரிய வந்தது. இதை அறிந்த ரம்யா அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் மனமுடைந்த ரம்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்.